ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் 20-21. பதம் 20. ஏகாந்தினோ யஸ்ய ந காஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏ வை பகவத் பிரபன்னா அதி அத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னா. பதம் 21. தம் அக்ஷரம் பிரம்ம பரம் பரேசம் அவ்யக்தம் ஆத்யாத்மிக யோக கம்யம் அதீந்திரியம் சூக்ஷ்மம் இவாதி தூரம் அனந்தமாத்யம் பரிபூர்ணம் ஈடே. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்பட் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யேன கிருஷ்ணானு அனுசீலனம் பக்திருத்தமாம். பக்தி ரசாமிர்த சிந்து 1.1.11. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருவர் உன்னத அன்பு தொண்டை சாதகமான முறையிலும் பௌதீக லாபம் கருதாமலும் பலன் கருதும் செயல் வழியிலான லாபம் அல்லது தத்துவவாத கற்பனை ஆகியவற்றின் மீது ஆசையற்ற முறையிலும் நிறைவேற்ற வேண்டும். அதுவே தூய பக்தி தொண்டு என அழைக்கப்படுகிறது. இதுவே மேற்கூறிய பக்தி ரசாமிர்த சிந்து ஸ்லோகத்தின் பொருளாகும். தூய பக்தர்களுக்கு பகவானிடம் இருந்து கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் யானைகளின் அரசனான கஜேந்திரன் சூழ்நிலையின் காரணத்தால் ஓர் உடனடியான வரத்தை கேட்டது. ஏனென்றால் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேறெந்த வழியும் அதற்கு தெரியவில்லை. சில சமயங்களில் வேறு வழியில்லாமல் இருக்கும்போது தூய பக்தரொருவர் பகவான் கிருஷ்ணரின் கருணையையே முற்றிலும் நம்பியிருப்பதால் அவரிடம் ஏதேனும் வரத்தை வேண்டுகிறார். ஆனால் அத்தகைய பிரார்த்தனையில் வருத்தமும் உள்ளது. பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி எப்போதும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பவர் பௌதீக நன்மைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு படித்தரத்தில் எப்போதும் நிலை பெற்று இருக்கிறார். முற்றிலும் ஒரு தூய பக்தராக ஒருவர் இருந்தாலன்றி சங்கீர்த்தன இயக்கத்தின் பரவசமான ஆடல் பாடல்களிலிருந்து பெறப்படும் உன்னதமான ஆனந்தத்தை ஒருவரால் அனுபவிக்க முடியாது. அத்தகைய ஆனந்த பரவசம் சாதாரண ஒரு பக்தனுக்கு சாத்தியமாக கூடியது அல்ல. பரவசத்துடன் ஆடி பாடி கேட்பதெனும் முறையால் ஒருவரால் எப்படி உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு காட்டியுள்ளார். இதுவே பக்தி யோகமாகும். ஆகவே யானைகளின் அரசனான கஜேந்திரன் பின்வருமாறு கூறியது ஆத்யாத்மிக யோக கம்யம். இத்தகைய உன்னதமான உயர்ந்த படித்தரத்தில் ஒருவர் நிலை பெற்றிருந்தால் அல்லாது ஒருவரால் பகவான் கிருஷ்ணரை அணுக முடியாது. பகவானை அணுகும் வரத்தை பற்பல பிறவிகளுக்கு பிறகு அடைய முடியும். ஆனாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த வரத்தை அனைவருக்கும் வழங்கியுள்ளார். ஆன்மீக வாழ்வில் எவ்விதமான பிறப்புரிமையும் இல்லாதவர்களுக்கும் கூட இந்த வரத்தை அவர் வழங்கியுள்ளார். இது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உண்மையாகவே காணப்படுகிறது. ஆகவே பகவான் கிருஷ்ணரை அணுகுவதற்கேற்ற மாசற்ற மார்க்கமாக இருப்பது பக்தி யோகமே ஆகும். பக்தியாகம் ஏகையா கிராஹ்யா. பக்தி தொண்டின் வாயிலாக மட்டுமே ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுக முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் முதல் பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மையாசக்த மனா பார்த்த
யோகம் யுஞ்சன் மத் ஆஸ்ரய அசம்சயம் சமக்ரகம் மாம் யதா ஞாஸ்யதே தச் ஸ்ருணு. பார்த்தனே, எனது உணர்வில் என்னிடம் பற்று கொண்ட மனதுடன் யோகத்தை பயிற்சி செய்வதால் ஐயமில்லாமல், அதாவது சந்தேகமில்லாமல் முழுமையாக என்னை நீ எவ்வாறு அறிய முடியும் என்பதை இப்போது கேள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார். கிருஷ்ண உணர்வில் பற்றுக்கொண்டு இருப்பதாலும் கிருஷ்ணரின் மலர் பாதங்களை எப்போதும் எண்ணிக்கொண்டு இருப்பதாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தேகத்திற்கு இடமின்றி ஒருவரால் முழுமையாக அறிய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் 20-21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.